நீங்கள் என்ன தான் முக்கிய அடித்தாலும் உங்களுக்கு ஹெட்ஷாட் விழுக மாட்டேங்குதா? இந்த கிளிப்பை பாருங்கள். நானும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணி அடிப்பேன், இப்போ ஹெட்டுக்கு வச்சு கூட அடிப்பேன், ஆனால் எனக்கு ஹெட்ஷாட் விழுக மாட்டேங்குது. இதே மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? அது மாதிரி நீங்கள் எனிமி என்ன தான் ட்ராக் பண்ணாலும் ஒன்று வானத்துக்கு போகும், இல்லைன்னா எனிமி மேலே பாடி ஷாட் விழும், உங்களுக்கு ஹெட்ஷாட்டே விழுக மாட்டேங்குதா? அப்போ இந்த நீங்கள் கரெக்டான வீடியோவுக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நாம் சொன்ன ஒரு செட்டிங்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா செட்டிங்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் பேக்ரவுண்டில் வர இந்த வீடியோவில் வர மாதிரி உங்களுக்கு எல்லா ஹெட்ஷாட்டும் சும்மா பல விழுங்க கைஸ். பேக்ரவுண்டில் ஓடுற வீடியோ பாருங்கள். நான் என்ன தான் அடித்தாலும் சும்மா ஹெட்ஷாட் சும்மா தாறுமாறாக விழுகும். நீங்கள் லைட்டாக ட்ராக் பண்ணால் போதும், எனிமி மண்டை செதறும். இனிமேல் உங்களை அடிச்சுக்க யாரும் இல்லை. நீங்களும் ஒரு ப்ரோ பிளேயர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற சென்சிட்டிவிட்டியை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து ட்ரைனிங் ரவுண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ட்ரைனிங் ரவுண்டு உங்களுக்கு தேவையான அந்த டபுள் ஷாட் கன்று, டெசர்ட் ஈகிள் இந்த மாதிரி கன்று எடுத்துங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நம்ம இந்த கண்ணை தான் ஒன் டாப் அடிக்க போகிறோம். நம்ம கஸ்டம் ரூம் மேட்சாக இருந்தாலும் சரி, நம்ம ரேங்க்டு மேட்சாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கன்று தான் எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கன்று எடுத்துங்க. இப்போ சென்சிட்டிவிட்டிக்கு செட்டிங்ஸில் போய்ட்டு சென்சிட்டிவிட்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் டிஃபால்ட் ஹைன்னு மட்டும் மேலே ஒரு ஒயிட் கலர் ஆரோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லா சென்சிட்டிவிட்டியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 0 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள். நான் கிளிக் பண்ணுறதை ஒன்றா பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஃபால்ட் இருக்கா, டிஃபால்ட்டுங்கிறது நம்ம வந்து ஃபோனுக்குரிய சென்சிட்டிவிட்டி, அதை நல்லா ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றிங்க. அப்புறம் ஹைன்னு இருக்கிறது வந்து நமக்கு வந்து சென்சிட்டிவிட்டி இருக்குது, ஹையான சென்சிட்டிவிட்டி. இது நீங்கள் 2 வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஹெட்ஷாட் வந்துச்சுன்னா இதே செட் பண்ணி நீங்கள் விளாண்டுக்கலாம். அப்படி இல்லையா, நான் சொல்கிற சென்சிட்டிவிட்டியை மறக்காமல் ஒன்று கூட வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்சிட்டிவிட்டியை ஜெனரல் வந்து 0 வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து என்னால் ஸ்க்ரீனை சுத்தமாக திருப்ப முடியல கைஸ். நீங்களே பாருங்கள், ஒரு செகண்ட் கூட நம்மளால் அந்த மூமெண்ட்டுங்கிறது ஒன்று கூட கொடுக்க முடியல. நம்ம ஏதோ வந்து பாட்டு மூமெண்ட் யூஸ் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அனலாக் யூஸ் பண்ணி ஆடுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஜெனரலில் நம்ம 0 வச்சுட்டோம்னா, இப்போ ஜெனரலில் வந்து நம்ம 200 வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து மூமெண்ட் வந்து சும்மா இந்த ராய் ஸ்டார் வின்சன் சோப்லாம் பிரித்து விட்ருங்க கைஸ். உங்கள் லோ என் டிவைஸாக இருந்தாலும் சரி, ஹை என் டிவைஸாக இருந்தாலும் சரி, அது நமக்காண்டியே கொடுத்துருக்க செட்டிங்ஸ் தான் அந்த ஜெனரல் 200ங்கிற இந்த அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நம்ம வந்து அதை வந்து ஃபுல்லாக வச்சு ட்ரை பண்ணால் மூமெண்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வந்து ரெண்டுமே வைக்காமல் நம்ம வந்து மீடியமாக வச்சு ட்ரை பண்ணணும். ஏன்னா ஃபுல்லாக வச்சு ட்ரை பண்ணணும் நமக்கு வந்து டக்குன்னு எனிமி வந்தாலும் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொட்டேட் ஆகும். அதனால் நம்ம ஃபுல்லாக வச்சு ட்ரை பண்ணாமல் நான் வந்து 145 சஜஸ்ட் பண்ணுறேன். இது வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. உங்கள் ஃபோனுக்கு எல்லா ஃபோனுக்குமே இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது ஐஃபோனாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து மீடியமாக, அதாவது நம்ம ஹை சென்சிட்டிவிட்டிலேருந்து ஒரு 50 கம்மியாக வச்சு பார்த்தா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து 10-20 குறைச்சி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 145ங்கிறது கரெக்டாக இருக்குது. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட், உங்களுக்கு ஸ்க்ரீன் ரொம்ப திரும்பாமல் இருக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ரெட் ஆட் நம்ம 0 வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எனிமி அடிச்சோம்னாலே ட்ராக்கே ஏறாது கைஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ நானும் ஏற்றி பார்க்குறேன், ஜம்ப் பண்ணி கன்ஃபியூஸ் அடித்து பார்க்குறேன், ஏற மாட்டேங்குது, ஹெட்ஷாட்டே ஏறாது. அதுக்காண்டி தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ரெட் ஆட்டை வந்து 0 வச்சு என்றைக்குமே ட்ரை பண்ணாதீங்க. சில பிளேயர்ஸ் வந்து ரெட் ஆட்டை வந்து 0 வச்சு ட்ரை பண்ணாங்க. அவங்களாம் என்ன மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒன்று ஐஃபோனை வச்சு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பிசியாக இருக்கும். ஏன்னா பிசியில் வந்து சென்சிட்டிவிட்டி அதிகம். இப்போ வந்து ரெட் ஆட்டை வந்து 200 வச்சு ட்ரை பண்ணணும் வந்தீங்கன்னா அடித்தாலே ஹெட்டு தான். இங்கே வருங்க மண்டை செதறும். சும்மா இந்த மாதிரி தான் 200 வச்சு அடித்தோம்னா பிரியும். இப்போ இதே நீங்கள் வந்து மீடியம் வச்சு ட்ரை பண்ணி நினச்சிங்கன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா நீங்கள் வந்து ரெட் ஆட்டை வந்து 200 வச்சு ட்ரை பண்ணணும். ஏன்னா ரெட் ஆட்டுங்கிறது வந்து ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து எனிமி மேல் நீங்கள் கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா வானத்துக்கே ஏறாது கைஸ். சில பேர்லாம் சொல்லுவாங்க, சில யூடியூபர்ஸ்லாம் நானும் வீடியோலாம் பார்த்துருக்கேன், அதை வந்து ரெட் ஆட்டை வந்து 0 வச்சு ட்ரை பண்ணுங்கள், இல்லை மீடியம் வச்சு ட்ரை பண்ணுங்கள். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது கைஸ். நீங்கள் வந்து ரெட் ஆட்டை வந்து ஃபுல்லாக வச்சு ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஹெட்ஷாட் வந்து சும்மா பங்கமாக விழுகும். பாருங்கள் டபுள் ஷாட் கன்னில் எப்படி விழுகுது. அடுத்து வந்து நம்ம டெசர்ட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லா கன்லையும் நம்ம ட்ரை பண்ணி வீடியோ போட்டுருவோம். இப்போ வந்து நம்ம வீடியோவுக்கு வந்து டார்கெட் வச்சுருக்கோம், அதாவது 2K லைக்ஸ் வரணும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். 2K லைக்ஸ். அந்த லைக் பண்ண கொஞ்சம் தட்டி விட்டு போனீங்கன்னா காசோ பணமோ கிடையாது, லைக் பண்ண மட்டும் தட்டி விட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம டெசர்ட்டியில் பாருங்கள், அடித்தாலே சும்மா ஹெட்டு தான். நீங்கள்லாம் இந்த சென்சிட்டிவிட்டி வச்சுட்டு நீங்கள் ஒரு கஸ்டம் ரூம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பனன்ஸ் ஸ்குவாட்லாம் சும்மா மிரண்டுருவானுங்க. இந்த சென்சிட்டிவிட்டி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அப்படி சும்மா பங்கமாலும் சோலோ வர்சஸ் ஸ்குவாட் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து 2x 4x ஸ்னைப்பர் ஸ்கோப் ஃப்ரீ கேமரா பட்டன் இருக்குது. இதெல்லாம் என்னடா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரெட் ஆட் வச்சுருக்கீங்களா, அதோட பாதிக்கு பாதி வைக்கணும். நீங்கள் ரெட் ஆட் எவ்வளோ வச்சுருந்தாலும் சரி, அதோட பாதிக்கு பாதி வைக்கணும். இப்போ 180 வச்சிங்கன்னா இப்போ 40 வைக்கணும். அந்த மாதிரி இப்போ பாதிக்கு பாதி வைக்கணும் கைஸ். நீங்கள் வந்து நல்லா பாருங்கள். நான் வந்து 200 வச்சுருக்கேன்னா, அதனால் இப்போ 180 வச்சிங்கன்னா 90 வைக்கணும். இப்போ நான் 200 வச்சதுனால எல்லாத்தையும் 100ல் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் வேறு மாதிரி விழுங்க. இப்போ யூஎம்பி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சும்மா பங்கமாக விழுகும். இப்போ வந்து யூஎம்பிலாம் இதுனா ஸ்கோப் கன்று, அதனால் நீங்கள் வந்து இந்த ரெட் ஆட் வச்சோம்னா யூஎம்பிலலாம் விழுகாது. அதனால் 2x கரெக்டாக வச்சோம்னா தான் யூஎம்பிக்கு விழுகும். இது பல பேருக்கு தெரியாமே இருக்குது கைஸ். இப்போ பாருங்கள் சும்மா மண்டெல்லாம் தெரியுதா, ஒன்று சும்மா பங்கமாக விழுகும். ஹெட்ஷாட் பிரிச்சிடலாம். சும்மா ஒன்று பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு புல்லட் மட்டும் எட்டில் விழுந்து, நமக்கு வந்து ஒரு புல்லட் எட்டில் விழுந்தாலே போதும், இனிமேல் ஈஸியாக அடிச்சிடலாம்.
ஃபஸ்ட்டு வந்து பேனிக் ஆகாமல் விளாட்ணுங்க கைஸ். அதான் பெரிய நம்ம சென்சிட்டிவிட்டி. என்ன தான் சென்சிட்டிவிட்டி வச்சாலும் ஒரு ஸ்குவாட் ரஷ்னா நமக்கு வந்து பேனிக் ஆகிடும். அந்த பேனிக் இல்லாமல் விளாட்றவன் தான் உண்மையான ப்ரோ பிளேயரு. நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து அது எப்படி ட்ரை பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி வீக்லி 2 வீடியோஸ் நமக்கு வந்து வந்துடும். நமக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, ஃப்ரீ ஃபயர் நெக்ஸ்ட் என்ன கேம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த சென்சிட்டிவிட்டி வச்சு நீங்கள் விளாண்டிங்கன்னா சும்மா தாறும் மாறா விழுகும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு கேமில் வரப்போது அது ரேங்க்டு மேட்ச்சில் என்ன அடிச்சிருவோங்கிற பாருங்கள். அந்த ரூக் எஃப்எஃப் மாதிரியே நம்மளும் அருமையாக ட்ரை பண்ணியிருப்போம். அதை பாருங்கள், இந்த சென்சிட்டிவிட்டி வச்சு விளாண்டுதான். நானும் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸர் தான். அதனால் ஒரு 8GB RAM ஃபோன் வச்சு தான் விளாட்றேன், மிட்-ரேஞ்ச் ஃபோனு. அவனும் ஐஃபோனில் விளாட்ல கைஸ். அதனால் எனக்கு பாருங்கள் எப்படி ஹெட்செட் விழுது. உங்களுக்கு வந்து கஸ்டமர் செடி வேணுன்னா அதையும் கேளுங்க, பார்க்கலாம் கைஸ். வீடியோ பாருங்கள். சும்மா பேராசூட்டில் வரும்போது கூட அடி பங்கமாக விழுகும். நமக்கு வந்து ஹெட்செட்டுங்கிறது பயங்கரமாக விழுகும் கைஸ் இந்த சென்சிட்டிவிட்டி வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா. அப்படியே ஸ்கிப் நான் பார்த்த எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எல்லாமே சும்மா அடித்தாலே எட்டு தான், சும்மா வேறு மாதிரி விழுகும். பாருங்கள், சும்மா வேறு மாதிரி விழுகும். நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட் வீடியோ, உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் கம்யூனிட்டியே நம்ம எப்போயுமே நம்ம தமிழ் ஆளுங்களாம் என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த இங்கிலீஷ்காரனுங்க கொரியன்காரனுங்களை தான் நம்ம வந்து வளர்த்து விடுவோம். அது மாதிரி பண்ணாமல் நம்ம வந்து நம்ம கம்யூனிட்டியால் வந்து வளர்த்து விடணும், நம்ம பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க கைஸ். வியூஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணி விட்டு போயிருங்க. இப்போ வந்து நம்ம வந்து வேறு மாதிரி ஹெட்செட் அடித்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், நம்ம கேம் ப்ளே வீடியோ வேணுனாலும் கேளுங்க, நம்ம கஸ்டமர் செடி வேணும்னாலும் கேளுங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் நான் அதை போகிறதுக்கு தயாராக இருக்கேன். ஏன்னா இதான் என் வேலை, இதான் என் ப்ரொஃபஷனல். ஓகேவா? மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் டிஸ்கார்ட் லிங்க்லாம் நான் தாரேன் டிஸ்கிரிப்ஷனில், மறக்காமல் அதிலேயும் ஜாயின் பண்ணி இன்ஸ்டாகிராமில் நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ போகிறப்போ எது இது அப்டேட் ஆக போகுது அதுங்கிறத நம்ம வந்து முன்னாடியே சொல்லுவோம். இங்கே பாருங்கள், வேறு மாதிரி இப்போ தாங்க நம்மளை அடிச்சிருவோம். அவனை வந்து ரிவெஞ்ச் எடுத்துருக்கிறோம். வேறு மாதிரி பாருங்கள், பூயாவே போட்டாச்சு. 17 கிலோ 18 கிலோ அடிச்சிருப்போங்க இந்த சென்சிட்டிவிட்டி வச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் சோலோ வர்சஸ் ஸ்குவாட் ரேங்க்டு மேட்ச்சில் பங்கமாக அடிக்கலாம். இங்கே பாருங்கள், 17 கிலோ வேறு மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து திரும்ப ட்ரைனிங் கிரவுண்டில் வந்து இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே பாருங்கள் வேறு மாதிரி ஹெட்செட் விழுகும். இந்த சென்சிட்டிவிட்டி வச்சு நம்ம வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா பங்கமாக விழுகும் ஹெட்செட்டு. ஒன்று சும்மா இனிமேல் மண்டை செதறும். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்ப நன்றி. கடைசி வரை பார்த்தவங்க எல்லாருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவருங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. இந்த தடுமாற்றம் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகி நிறைய வீடியோ போடுவேன். கடைசியாக 2-3 கிளிப் வரும், அதையும் பாருங்கள். இப்போ பங்கமாக விழுகும் எல்லா ஹெட்செட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் போடலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் என்னென்ன வீடியோ கேட்குறீங்களோ அதில் போட தயாராக இருங்க. மறக்காமல் அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும், இந்த வீடியோ வேணும், இதை போடுங்க, கேம் ப்ளே போடுங்க, கஸ்டமர் சொல்லி போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நானும் எல்லா வீடியோ போட தயாராகிருக்கேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.